கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்கு ஓர் உன்னதமான தலத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய நன்றி எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. ரப்பே, இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்ளுவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இங்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முழுமையான சுகத்தை நீ தருவாயாக. முழுமையான ஷிஃபாவை, நிரந்தரமான ஷிஃபாவை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக வந்திருக்கிறார்களோ குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய கடனை நீ நிறைவேற்றி தருவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தவிர்ந்தெடுக்கக்கூடிய நசீவை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் உலகத்திலே முஸ்லீம்கள் எந்த மூலைகளெல்லாம் நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுடைய நோன்புகளையும் அவருடைய தராவீகளையும் அவருடைய கியாமுல் லைல்களையும் நீ அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய நோன்புகளை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோற்று காட்டினார்களோ அதே முறைப்படி உனக்கு பிரியமான ஏற்றுக்கொள்ளத்தக்க அமலாக அதை ஆக்கி தருவாயாக. ரமலானை அதற்கு உரிய முறையில் கண்ணியப்படுத்தி அதில் எந்த நன்மைகளை எல்லாம் பெற வேண்டுமோ அத்தனையும் பெறக்கூடிய தௌஃபீக்கை நீ எங்களுக்கு செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததிகளின் நீண்ட நெடிய வரலாறை இந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலே பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி, வேதக்காரர்களை பற்றி, யகூதிகளை பற்றி, நசாராக்களை பற்றி, அவர்களுடைய நிலைமைகள், அவர்களுடைய வெளிரங்கங்கள், அவர்களுடைய உள்ரங்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திற்கு பின்னாலும் கூட இந்த காலம் உலக நாள் முடிகிற வரை யாரெல்லாம் உங்களிடத்தில் வந்து மார்க்கத்திற்கு முரணான வகையில் செய்திகளை எடுத்து வைக்கிறார்களோ, இந்த மார்க்கத்திற்கு முரண்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறார்களோ, அவர்களோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய உதாரணத்தை, ஒரு அழகிய முன்னுதாரணத்தை இந்த திருக்குர்ஆனின் நாம் மேலே படித்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்தை கடந்த 3 வாரங்களாக இதனுடைய தெளிவுரைகள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்படியாக வருகிறவர்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு முஸ்லிமினுடைய நிலைப்பாடு, ஒரு முஸ்லிமினுடைய வாழ்நிலை அது எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தாலா ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ரொம்ப சுருக்கமாக அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக இந்த மேலே படித்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நாம் போன வாரத்திலே சொல்லும்போது இதனுடைய விளக்கத்தை சொன்னோம். பல மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி ஃபஹுவ முஹ்ஸின் வ அஜ்ருஹு இலல்லாஹ். எவர் தன்னுடைய முகத்தை அல்லாஹுவின் பக்கம் என்று திருப்பி அவருடைய நடவடிக்கைகளை நல் காரியங்களை தங்களுடைய அமலாக ஆக்கிக் கொள்ளுகிறார்களோ அவருடைய கூலி அல்லாஹ்வினிடத்திலே உண்டு. இப்போ இந்த விளக்கத்தை கடந்த வாரங்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் இதற்கும் எந்த தொடர்பு இருக்கிறது, நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஒரு முஸ்லிம் அவனுடைய நடவடிக்கை மாற்றார்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லுகிறார். போன வாரம் வராதவங்களுக்கும் சேர்த்து இந்த வாரத்தில் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் ஃபஹுவ முஹ்ஸின். எவன் தன்னுடைய முகத்தை அல்லாஹுவுக்கென்று திருப்பிக் கொள்ளுகிறானோ, எவன் தன்னுடைய முகத்தை இறைவனுக்கென்று திருப்பிக் கொள்ளுகிறானோ, அவனுடைய இதயத்திலே இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் எதெல்லாம் மனிதனுடைய இதயத்திலே ஆட்சி செய்யுமோ அதெல்லாம் விட்டு எடுக்கப்பட்டு அவனுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்நிலை எல்லாம் தன்னுடைய இறைவனுக்காக என்று ஆகுகிற போது, அப்படி ஆகி அவனுடைய நடவடிக்கையும் அதற்கு ஒத்தது மாதிரி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தின்படி இருந்தது என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக கணிக்கப்படுகிறான். அவனுடைய நடவடிக்கை அல்லாஹ்வினிடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இருக்கிறான், இதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்துக்கொள்ளுகிறார்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறார். ஆனால் அல்லாஹுவை ஒத்துக்கொள்ளுகிற விஷயத்திலே அவருடைய இதயம் மாறுபாடாக இருக்கிறது. அல்லாஹுவை எப்படி அங்கீகரிக்க வேண்டும், இறைவனை இறைவனாக எப்படி ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் இன்னும் தெளிவு பெறவில்லை. உதாரணத்திற்கு நாம் நம்மையே எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் என்றால் யார் என்று இதுவரை நாம் தெளிவாக விளங்கி கொண்டோமா? பல பேர் இருப்போம். இருந்தாலும் கூட அல்லாஹுவை ரப்பாக, அல்லாஹுவை இலாஹாக எப்படி பார்க்க வேண்டும் தெரியாது. உலகத்திலே அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஷிர்கே ஹஃபி ஷிர்கே ஜலி, சில இறை மாற்றங்கள் இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது, அது வெளிப்படையானது, ஜலி. கோயிலுக்கு போய் சாமிக்கு முன்னால் நின்று கும்பிடுவது, இது நேரடியான மாற்றம். இன்னும் சில ஷிர்க்குகள் இருக்கிறது, அது மனோரீதியான ஷிர்க், அது உள்ள ரீதியான ஷிர்க், அது வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. இந்த மனிதனுடைய ஆசாபாசங்கள், இந்த மனிதனுடைய யார் மீதாவது வைத்திருக்கிற மோகங்கள், இவன் வைத்திருக்கிற அதாவது அபரிவிதமான சில பேரின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகள், அது பொருளாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அவனுக்கு தர இருக்கிற பதவிகளாக இருக்கலாம். இது எதன் மீதெல்லாம் அவன் அதிகமாக வைத்திருக்கிறானோ அதெல்லாம் ஒரு வகையான ஷிர்க். இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது எதுவுமே அங்கு கலக்கக்கூடாது. இப்ப இந்த ஷிர்க் ஒரு மனிதனுடைய இதயத்திலே வருகிறது என்று சொன்னால் ஈமானுடைய நிலைமையிலே இறங்குகிறது என்ற அர்த்தம். அதனால்தான் மௌலானா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிரந்தத்திலே ஈமானை பற்றி எழுதும்போது யஸீது வ யன்குஸ், சில நேரத்திலே மனிதனுடைய ஈமான் அப்படியே உயர்ந்து போய் விடுகிறது, சில நேரத்திலே அப்படியே தாழ்ந்து கீழே போயிடுறது. சில நேரத்திலே பயான்களை கேட்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோடு நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய ஈமானுடைய அளவே எங்களுக்கு விளங்கவில்லை. அப்படி இருக்கும், எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய பேச்சுகள், அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள், நாங்கள் அப்படியே எங்களுடைய ஒவ்வொரு ரோமக்கால்களும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே திளைத்திருக்கிறது. ஆனால் அந்த மஜ்லிஸை விட்டு நாங்கள் வெளியே சென்று விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் குடும்பத்தோடு கலக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், மற்ற இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆகி வேறொரு செய்திக்கு போய்விடுகிறோம். இப்ப எங்களுடைய ஈமானை பற்றி சொல்லுங்கள். இப்ப நம்மளும் கேட்கிறோம்ல, இந்த காலத்து சஹாபாக்களுக்கு இருக்கின்ற நிலைமை வேற. ஆனா இன்னைக்கு நம்ம அதை விட